கடாட்சம். இன்றைய நாள் இனிய நாள். நாம் எப்பொழுதெல்லாம் இறைவனை சிந்திக்கின்றோமோ அன்றெல்லாம் இனிய நாளே. நல்ல சிந்தனைகள் நமக்குள்ளது தான் பிறக்கும். நல்ல சிந்தனைகள் நமக்குள்ளது தான் இருக்கு. கெட்ட சிந்தனைகளும் நமக்குள்ளது தான் பிறக்குது. நாம் எப்பொழுதுமே நல்ல சிந்தனைகளை நினைத்து கொண்டு இருந்தால் அவை நல்லதையே நமக்கு உருவாக்கி தரும். கெட்ட சிந்தனைகள் என்பது அழிந்து போகும். ஆனால் கெட்ட சிந்தனைகளுக்கு நீங்கள் அடிமையானால் உங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கெட்ட சிந்தனைகளுக்கு நாம் அடிபணியக்கூடாது. நமக்குள்ளே தான் இருக்குது. பஞ்சபூதங்களும் நமக்குள்ளே தான் இருக்குது. இறைவனை எங்கே தேடுறது? நமக்குள்ளே தான் இருக்குது. இறைவனை தேடினேன், இறைவனை தேடினேன், தேடிக்கொண்டே இருக்கிறேன். இறைவனை தேடினேன், தேடிக்கொண்டே இருக்கிறேன். தேடுற இடத்த விட்டுட்டு எங்கே தேடினாலும் இறைவனை கிடைக்க மாட்டான். ஆண்டு கொண்டு இருப்பவன் ஆண்டவன், ஆண்டு கொண்டு இருப்பவன் ஆண்டவன். நம்மளை ஆண்டு கொண்டு இருப்பவன் யார்? ஆண்டவனே நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறவன். இறைவன் யார்? உலகத்தையே ஆளுகிறான். இறைவன் உலகத்தையே ஆளுகிறான். ஆண்டு கொண்டிருப்பவன் ஆண்டவன். அதாவது இறைவனில் ஒரு பகுதி. ஆண்டவனின் நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் எங்கும் நிறைந்தவன். ஆண்டவன் நமக்குள் இருந்து நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறான். ஆண்டவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆண்டவா அப்படின்றோம். அவர் ஆண்டவன் மாதிரி வந்தாருங்க. ஒருத்தர் உதவி செய்தாருங்க. என்ன சொல்ல? ஆண்டவன் மாதிரி வந்தாருங்க, உதவி செய்தார். இறைவன் மாதிரி வந்தார்னு சொல்கிறது கஷ்டம். ஆண்டவன் மாதிரி வந்தாருங்க, உதவி செய்தார். வணக்கம் ஐயா, நீங்கள் ஆண்டவர் மாதிரி அன்றைக்கி செய்த ஒரு உதவி நான் என்றைக்கு மறக்க மாட்டேன். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாத போச்சு. ஒரு டாக்டரே என்னை காப்பாற்றினார். அவரை இந்த உதவி என்றைக்கு மறக்க மாட்டேன் ஐயா. நீங்கள் ஆண்டவன் மாதிரி வந்து எனக்கு உதவி. அப்போ நமக்குள்ளே இருக்கிறவன் ஆண்டவன், நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறான். இறைவன் உலகத்தை ஆளுகிறான். நம்மை ஆண்டு கொண்டு இருப்பவன் ஆண்டவன். அந்த ஆண்டவனின் அருளால் இறைவனை நாம் அடைய முயற்சிக்கிறோம். அந்த ஆண்டவன் அருளால் இறைவனை அடைய முயற்சிக்கிறோம். இறைவனை எங்கும் தேடுவதில்லை. ஆண்டவனை தேடினால் இறைவன் கண்டுபிடித்து விடலாம். ஆண்டவனை தேடினால் இறைவனை கண்டுபிடித்து விடலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது பிரகலாதன் எங்கே இருக்கிறான்? உன்னறி. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். இந்த தூள் இருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? எல்லாத்திலும் இறைவன் இருக்கிறான். எங்கும் நிறைந்தவன், ஏகாந்தமானவன். நாம் நம்முள் இருக்கின்ற ஆண்டவனை அறிந்தால் இறைவனை அடையலாம். அப்போ ஆண்டவன் வேறு, இறைவன் வேறு அல்ல. முதல்ல ஆண்டவனை நாம் உணரணும். ஆண்டவனை எப்படி உணரணும்? தீய எண்ணங்கள் அனைத்தையும் அகற்றினால் ஆண்டவனை அறியலாம். தீய எண்ணங்கள் உள்ளவர்கள் ஆண்டவனை அறிய முடியாது. அப்போ நல்ல ஒழுக்கமானவன் ஆண்டவன் இயக்குகின்றான்னு அர்த்தம். தீயவனை அவன் கைவிட்டு விடுகிறான். அவன் போக்கிலே அவன் போகிறான். அவனும் ஒரு நாள் மனம் திருந்தினால் ஆண்டவனை அவன் அடைவான். ஆண்டவனை அடைந்து இறைவனை அடைவான். இது எப்படின்னா, வெண்ணெய் எரிவதில்லை. வெண்ணெய் எரிவதில்லை.
வெண்ணெய் போல் மறைந்து கொண்டு இருப்பவன் ஆண்டவன். அப்போ வெண்ணெய் என்ன செய்யணும்? வெண்ணெய் எரியாது, வெண்ணெய் உருக்கணும். உருக்கினால் நெய். அப்போ மனம் உருகணும். மனம் உருகி உருகி மனம் உருகுதையா முருகா, மனம் உருகுதையா. அப்படி மனம் உருகி உருகி நெய்யாயி, அந்த நெய்யே ஜோதியாயி, பரம்பொருளாயி, விஸ்வமாயி, அடுத்த பிறவி இல்லாத நிலையை நாம் காண முடியும். ஆண்டு கொண்டிருப்பவன் ஆண்டவனை முதல் நாம் அறிய வேண்டும். ஆளுகின்றவன் ஆண்டவன், அவன் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றான். சிதம்பர சாமியார் ஆண்டவர். இப்போ புரிதா? ஆண்டவர்கள். இவருக்கெல்லாம் மேலான பரம்பொருள் வள்ளலார் யாரு? ஆண்டவர், இறைவன் அல்ல. அவர் எப்படி இறைவன் ஆவார்? அவருக்கு மேல இறைவன் இருக்கிறான், ஜோதி. அவர் எங்கேயும் நான் தான் இறைவன் சொல்லுகிறாரா வள்ளலாரு? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, ஜோதி ஜோதி உட்கலந்த ஜோதி, அருட்பெரும் ஜோதி உட்கலந்த ஜோதி, உட்கலந்த ஜோதி. அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகள் அகண்ட பரிபூர்ணனார் இறைவனை. அவரும் ஆண்டவர். நம்ம எல்லாம் ஆண்டவர்களை தான் வணங்கிக்கிறோம், இறைவனை வணங்கல. புரியுதா? அப்ப சித்தர்களா யாரு? ஆண்டவர்கள். சித்தர்களா யாரு? ஆண்டவர்கள். இப்போ புரியுதா உங்களுக்கு? இவர்களாம் ஆண்டவர்கள். அவருக்கு மேலானவர்கள் இறைவனே. அவன் சுயம்பானவன். அவன் எந்த தாய் வயத்திலும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அவனே பரிபூர்ணமானவன். நாம் இப்பொழுது ஆண்டவர்களை வணங்கி கொண்டிருக்கிறோம், இறைவனை வணங்க முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். சிதம்பர சுவாமி ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? வள்ளலார் ஆண்டவர், பாபா ஆண்டவர். ஆனால் எல்லாரையும் வணங்கலாம். பாபா கும்பிடுறது தப்பில்லை, வள்ளலாரை கும்பிடுறது தப்பில்லை, சிதம்பர சாமி கும்பிடுறது தப்பில்லை. எல்லா சித்தர்களும் ஆண்டவர்களே. ஆண்டவர்கள் மாண்டார்கள். ஆண்டவர்கள் மாண்டார்களா இல்லையா? ஆமா, புரியுது. ஆனால் அவர்களை நாம் வணங்கி தான் இருக்கிறோம். அவர்கள் சொற்பொழிவை நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். திருவள்ளுவரும் ஒரு ஆண்டவன். அவன் நூலில் குறை சொல்ல முடியுமா? உலகத்துக்கே எடுத்து காட்டிய ஆண்டவன், ஆண்டவன், அனுபவித்தவன், ஆண்டு அனுபவித்தவன், அனுபவித்ததை எல்லாம் எழுதினான். சிதம்பர சுவாமி ஆண்டவர். அவர் இறைவன் மேல் பாடிய, தண்டீஸ்வரர் மேலே பாடிய பாடல்கள் அனைத்தும் இறைவன் மேல் பாடிய பாடல்கள். அவர் ஆண்டவர். ஆண்டவர் மாண்டவரானார். மாண்டாலும் நமக்குள் ஆண்டவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார். இல்லைன்னு சொல்ல முடியுமா? சமாதி அடையிறது, சமாதி அடையிறது, சமாதிக்குள்ள அவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்க சரீரம் இருத்து போய் இருக்கலாம். அவங்களுடைய ஜீவ சமாதிகளில் அந்த ஆற்றல் அப்படியே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவர் மாண்டுது எது? அவர்களுடைய சரீரமாக இருக்கலாம். ஆன்மா மாண்டுவது இல்லை. நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க. பாபா வழி நடத்துகிறார், வள்ளலார் வழி நடத்துகிறார்.
சித்தர்கள் வழி நடத்துகிறார், ஐயா வழி நடத்துகிறார். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன, இறைவன் வாழ்வதும் இல்லை பிறப்பதும் இல்லை. எல்லா மகான்களும் எதுக்காக வந்தார்கள்? நமக்கு வழிகாட்டிகள். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மகான்கள் வராங்க, பிறக்கிறாங்க, அந்த பகுதியில் அவங்க வழிகாட்டுறாங்க. ராகவேந்திர சுவாமிகள் ஒரு வழிகாட்டியாக அவர் பிறந்தார். சரிங்களா? அந்த மாதிரி எல்லா மகான்களும் நமக்கு வழிகாட்டிகளாக, இறைவனை காண்பதற்கு வழிகாட்டிகளாகவே, உறுதுணையாகவே நமக்கு இருந்தார்கள். சரிதாங்களா? இதில் மாற்று கருத்து இருக்கா? ஆன்மா, சித்தர்களுடைய ஆன்மா மறைவதும் இல்லை. சரீரம் மறைந்திருக்கலாம், ஆன்மா மறைவதில்லை. சிதம்பர சுவாமி சரீரம் மறைந்திருக்கலாம், ஆன்மா மறைவதில்லை. சரிதாங்களா? ஏன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு கூட மாறி இருக்கலாம். சமாதிக்குள்ள அந்த பேரொளியான ஆற்றல் இருந்து கொண்டு இந்த வினாடி வரையில் நமக்கு அருள்பாவித்து கொண்டு இருக்கிறார். அவர் ஆண்டவர். நாம் ஆண்டவர்களை தரிசித்துக்கிறோம். ஆண்டவர்கள் வழிகாட்டிய வழி நடந்து இறைவனை தரிசிப்போம். சரிதாங்களா? பஞ்சபூத தத்துவம். பஞ்சபூதங்கள் என்பது என்ன? வாய் மண், மூக்கு நீர், காது காற்று, கண் நெருப்பு, கபாலம் ஆகாயம். இந்த இன்னொரு தத்துவம் எது விட்டு போய்க்குது? சரியா போச்சா? மண் வந்துடுச்சு. மூக்கில் தான் நீர் வடியும். 5 சரியா போச்சா? பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களை ஒருநிலையாகணும். பஞ்சபூதங்களை ஒருநிலையாகணும். முதல்ல மௌனம். நாக்க மேலே தூக்கி மடித்து நிறுத்தி மௌனத்துக்கு கொண்டு வரணும். எது கொண்டு வரோம்? சைவத்துக்கு கொண்டு வரோம். சைவ நிலையில் கொண்டு வரோம். பார்வையை ஒருநிலைப்படுத்துகிறோம், காதுகளை ஒருநிலைப்படுத்துகிறோம், கபாலத்தை ஒருநிலைப்படுத்துகிறோம். இப்போ பஞ்சபூதங்கள் ஒருநிலைப்படுத்தினால் 5 ஒன்றானால் ஒன்றுதான். ஒன்றிலிருந்து 5 பிறந்தது. ஒன்றிலிருந்து 5 பிறந்தது. ஐந்து ஒன்றிலிருந்து தான் பிறந்தது. ஒளியிலிருந்து காற்று, ஒளியிலிருந்து நீர், ஒளியிலிருந்து அழுத்தம், ஒளியிலிருந்து சத்தம், ஒளியிலிருந்து மின்னல். ஒன்றிலிருந்து 5 பிறந்தது. ஒன்றிலிருந்து 5 பிறந்தால் 5 ஒன்றானால் பரம்பொருளை காணலாம். 5 ஒன்றானால் பரம்பொருளை, 5 பிரிந்தால் பரம்பொருளை காண்பது அரிது. 5 ஒன்றாக வேண்டும். அசைவத்தை உருவாக்கி சைவத்தை அகற்றி, சைவத்தை உருவாக்கி அசைவத்தை அகற்றி சைவத்தை உருவாக்கணும். அசைவம் பேசுவதை நிறுத்தி சைவத்தை உருவாக்கி சைவத்தில் இருந்து 5ஐயும் ஒன்றாக்கினால் இறைவனை காணலாம். ஒன்றிலிருந்து 5 பிறந்தது, 5லிருந்து 1 பிறந்தது. பஞ்சமுத்திரைகள்: நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு.
ஒன்றிலிருந்து 5 பிறந்தது, 5லிருந்து 1 பிறந்தது. இப்போ இதுலேயும் 5. அதே தத்துவம் தான் விரலுக்கும். இனி ஒரு முறை சந்திப்போம். இவ்வார்த்தைகள் இறைவன் எனக்கு அளித்தது. மீண்டும் சந்திப்போம் என்று. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகத்து மக்கள் அனைவரும். இந்த போர்கள் அனைத்தும் நிறுத்தி தலைவர்கள் அனைவரும் ஒருமனதாக அமைதியை நாட வேண்டும் என்று சொல்லி, உலக சமாதான கொடி பறக்க வேண்டும் என்று சொல்லி, பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் அஷ்டதிக்க பாலகர்களையும் வணங்கி இறைவன் அருளால் விடைபெறுகிறேன். அனைத்தும் பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் அஷ்டதிக்க பாலகர்களும் ஒன்றிலிருந்தே உருவானது. அவை ஒன்றிலிருந்தே உருவானது. 5 எப்படி ஒன்றானதோ, ஒன்றிலிருந்து 5 எப்படி உருவானதோ, 5ஐயும் ஒன்றானால் பஞ்சபூதங்கள் ஒன்றாகும். நவகிரகங்களும் இல்லை, அஷ்டதிக்க பாலகர்களும் இல்லை, 8 திசையும் இல்லை, ஏதும் இல்லை. உலகம் முட்டை போல் வடி உள்ளது, முட்டை போல். அதுக்கு எத்திசையும் இல்லை, கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் என்பது இல்லை. முட்டை. மனிதனால் 8 திசைகளை உருவாக்கி மனிதன் தன் வாழ்நாளை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எத்திசையும் இல்லை என்பது சொல்லி, விளக்கு எத்திசையும் நோக்கி எரிவதில்லை, ஒன்றே ஒன்று, அது ஆகாயத்தை நோக்கி எரிந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு எத்திசையும் கிடையாது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க மக்கள் அனைவரும் வளமுடன். இந்த இன்ப நாளில் அனைவரும் இந்த வீடியோவை கண்டுகளித்து இறைவன் திருவடி அடைய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். சர்க்குரு.